வெல்கம் டூ அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜியசு சீசன் 1 எபிசோட் 30. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வளவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல சேரன் நீ இன்னைக்கு வந்து சாக போற அப்படின்னு சொல்லி தாவோ சிஸ்டர் வந்து ஒரு ஸ்பெல்ல வந்து கேஸ் பண்றாங்க. தாவோ நீ ஒரு நிமிஷம் அமைதியா இரு. என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கிங் மேடி தாவோ சிஸ்டரை பத்தி திட்ட, சரிங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்களும் அமைதியாறாங்க. ஹீரோ மேல எப்பலாம் கோவம் வருதோ, ஹீரோ வந்து காண்ட வந்து ஹீரோ மேல வந்து காட்ட முடியாதுல்ல. அதனால ஒரு பொம்மை மேல தானே வந்துட்டு கிங் மேடி வந்து காட்டுவாங்க. அந்த பொம்மைய போட்டு கீழ போட்டு மிதிக்கிறாங்க. அந்த துரோகி சீடனுடைய கல்டிவேஷன வந்து அதிகப்படுத்துறதுக்கு நான் வந்து அவனுக்கு தேவைப்பட்டேன். அவனும் என்ன வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான். ஆனா நான் மட்டும் இருந்தா அவனுக்கு என்ன பத்தாதா அப்படின்னு சொல்லி அந்த பொம்மைய போட்டு அவங்க வந்து மிதிச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்து அந்த சொர்க்க படிக்கட்ட தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. ஆமா இவனுடைய மூக்கு எதுக்கு இந்த அளவுக்கு அரிக்குது? இப்படி அரிக்குதுன்னா யாரோ என்ன ஒருத்தவங்க வந்து திட்டுறாங்கன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். சரி நம்ம வந்து கன்டின்யூ பண்ணலாம். அடுத்து என்ன யார் வந்து சேலஞ்ச் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்க, ஹீரோக்கு வந்து அதே சமயத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்க ஒரு வயசான டீமனா வந்து ஆயிட்டீங்க. அதனால நீங்க வந்து டிவைன் பிளட்ட குடிச்சா தான் நீங்க வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும். அடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷனா வருது. நீங்க அந்த பிளாக் ஹெட் இருக்கான் பாத்தீங்களா? நீங்க வந்து முதல்ல அவன வந்து கொல்லு. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவன் வந்து ஜிங் ஃபேமிலியோட டிவைன் கான்ஸ்டிடியூஷனா வந்து பண்றான். அதனால அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். ஓ! அப்படியா? அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவன வந்து பாக்க, ஆனா அவன பார்க்குறப்ப அவன் என் கூட சண்டைக்கு வர மாதிரியே தெரியலையே! அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்க அவன் வந்து நான் உன் கூடலாம் சண்டைக்கு வரல அப்படிங்கிற மாரி கைய தூக்கி காமிச்சுடுறான். இந்த மேன் அவன் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கான். இவன் கூட என்னால சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. அப்படி தெரியாம இருக்கப்ப இவன் கூட நான் சண்டை போடுறது அது நல்லதுக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை தலையன பின்வாங்கிடுறான். அடுத்து ஹீரோ இன்னொருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா? ஜிங் சோவா அவனத்தான் வந்து பார்க்குறான். அவன பார்க்குறப்பயும் என் கூட ஃபைட்டுக்கார மாரிக்கே தெரியலையே! அவன் வந்து வாய்ஸ் டிரான்ஸ்மிஷன வச்சு வந்து பேசுறான். பிரதர் ஜுயோசு நான் வந்து உங்களுடைய ஆப்போனன்ட் கிடையாது. அதனால நீங்க என்ன வந்து எதுவும் செஞ்சுறாதீங்க சரியா? ஹீரோவும் சொல்றான். நீங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்க பிரதர் ஜூவா. நான் வந்து வயலன்ஸ்னா என்னைக்குமே நான் வந்து விரும்பவே மாட்டேன். நான் வந்து எந்த இடத்துல இருக்கனோ, அந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கணும்னு தான் நான் வந்து நினைப்பேன். பிரதர் ஜூ நீங்க ரொம்ப கைண்டான பெர்சனா வந்து இருக்கீங்க. உங்கள பார்க்குறப்ப நானே என்ன நினைச்சு வெட்கப்படுறேன். இங்க வந்து 5 பேத்துலயே கேஷுவலான லுக் இருக்கு அப்படின்னா, அது ஜூவாயாவுக்கு தான் இருக்கு. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜிங் ஃபேமிலியோட டிவைன் கான்ஸ்டிடியூஷன வந்து பண்றான். நமக்கும் நல்லதா போச்சு. ஏன்னா இவங்க 2 பேருமே ஈஸியான ஆப்போனன்ட்ஸ் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்க என் கூட வந்து சண்டை போடணும்னு விரும்பவே கிடையாது. இப்ப அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் இந்த ஹெவன் படிக்கட்டுல மேல ஏறணும். ஹோலி ஏக்னஸும் ஒரு இத வந்து சென்ஸ் பண்றாங்க. ஹோலி சன் செரிமனிக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க போலயே அப்படின்னு சொல்லி ஹோலி ஏக்னஸ் பார்க்க 2 மலைகளுக்கு இடையில இருந்து நம்ம ஊக்காங் தலைவன் தான் அங்க வந்துட்டு இருக்கான். கோல்டன் ஏபி உன்னை யாருமே இன்வைட் பண்ணலையே. இந்த இடத்துக்கு நீ எதுக்காக இங்க வந்திருக்க? தாய்சுஜி நான் வந்தத நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க போலயே. இன்னுமே நீங்க வந்துட்டு சேஃபா தான் இருக்கீங்க போலயே. இந்த ஊக்காங் தலைவன் யாரு அப்படின்னா, தான்யாவோ அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்தோடைய ஹெட்டா இருக்கக்கூடியவன் தான் இவன். அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்ப பார்ப்போம். அங்க இருந்து ஹோலி இக்னிஸ் வந்து சொல்றாங்க. மான்ஸ்டர் லார்ட் தான்யாவோ ராஜ்யத்தை சேர்ந்தவரே, நீங்க எதுக்காக இந்த ஹியூமன் டெரிட்டரிக்குள்ள உள்ள வந்தீங்க? அப்படி வந்தா பிரச்சனை ஆகும்னு உங்களுக்கு வந்து தெரியாதா? எனக்கு வந்து தெரியும் பிரச்சனை ஆகுங்கிறது. எல்லாமே தெரிஞ்சு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். தாய் சுஜி, நீங்க இந்த ஹோலிசன் செரிமனிய நடத்துறதுக்கு நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கீங்க. நீங்க எந்த ஒரு மோட்டிவும் இல்லாம நீங்க இத பண்ணவே மாட்டீங்க. சரி, அதுக்கு இப்ப என்ன இப்ப? இந்த ஹோலிசன் செரிமனிக்கும் மான்ஸ்டர் ராஜ்யத்துக்கும் என்ன இருக்கு? அப்படியா? நம்ம ஒரு பெட் கட்டிக்கலாம். நான் சொல்றத வந்து கேளுங்க. என்னுடைய சின்ன பொண்ணு இந்த ஹோலிசன் படிக்கட்டுல வந்து மேல ஏறி போவா. அப்ப ஹோலிசன்ன தோற்கடிச்சுட்டா அப்படின்னா, நீங்க எதுக்காக இத நடத்துனீங்க அப்படிங்கிற உண்மைய என்கிட்ட நீங்க வந்து சொல்லணும். அப்படி நான் சொன்னதுக்கு எதிர்மாறா இங்க எதுனாலும் நடந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அத என்கிட்ட வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு அத தாரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊக்காங் தலைவன் சொல்ல, எனக்கு என்ன தேவைன்னு தானே கேள்ற. கோல்டி போதே ஃப்ளவர், ஸ்கர்டு மாங்க் ஃப்ரூட், அப்புறம் அனதர் ஹெவன்லி ட்ரெஷர்ஸ் இது எல்லாமே எனக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லி ஹோலி ஏக்னஸ் அவன பார்த்து சொல்ல, அப்ப கிங் மேடி வந்து யோசிக்கிறாங்க. இத எல்லாமே நம்ம ஹீரோக்கு தானே தேவை. ஹீரோ தான் ஒரு எபிசோட்ல வந்து கேட்டிருப்பான். சூரியோசி சிஸ்டருடைய அம்மா வந்து காப்பாத்துறதுக்காக இந்த ட்ரெஷர் எல்லாம் வேணும்னு சொல்லி. கிங் மேடியும் அத இப்ப வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. நீ சொன்னது எல்லாமே எனக்கு வந்து ஓகே தான். என்னுடைய பொண்ண நான் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். பட்டர்ஃப்ளை எம்ப்ரஸ் நீ ரொம்ப பசியா இருப்பேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நீ அவன வந்து கொண்டுட்டு வா. உனக்கான ட்ரீட் 3 நாட்களா வந்து உனக்காக காத்துட்டு இருக்கு. நீ வா. சரிங்கப்பா நான் அவன் கதைய முடிச்சுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்க வந்து கிளம்புறா. அங்க சீன கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. 3000 படிக்கட்டுகள் ஏறுனதுக்கு அப்புறம் இந்த ஹெவன் படிக்கட்டோடைய அழுத்தத்தை என்னால வந்து உணர முடியுது. நான் எதுக்காக 9999 படிக்கட்டுகள் மேல ஏறி என்னுடைய பிரிமோடியல் கார்டு கான்ஸ்டிடியூஷன பிரேக் த்ரூ பண்ணிறக்கூடாது. ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன் ஹாஸ். நீங்க வந்து இப்ப நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரிஸ்க். நீங்க இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப சரி நான் அத பண்ணல அப்படின்னு சொல்லி ஹீரோ மறுபடியும் சிஸ்டத்துக்கிட்டயே சொல்லிடுறான். அந்த படிக்கட்டுல ஏறி போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கே அந்த பொண்ணு வந்துடுறான். ஆமா இங்க யாருடா ஹோலிசன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஜூவோயாவ பத்தி கேட்க, பிரதர் ஷூ இந்த பொண்ணு உங்கள தான் தேடி வந்திருக்கான்னு நான் வந்து நினைக்கிறேன். அவன் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான். இவர் ஏதோ பண்ணிட்டாரு போல அந்த பொண்ண.
அதனால தான் இந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள வந்து தப்பான ஒரு படத்த ஓட்டி, ஏம்மா இவன் எதுக்கு இப்ப இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு ஹீரோ அவன ஸ்வாட் எடுத்துட்டு அந்த பொண்ணு கூட சண்டை போட போறான். பிரதர் ஜூ நீங்க ரொம்ப சேஃபா வந்து இருங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல, ரைசு ஹோலி சன் இன்னைக்கு உன்ன நான் தோற்கடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த பொண்ண வந்து அட்டாக் பண்றான். உன்ன தோற்கடிச்சுட்டு நான் என்னுடைய ட்ரீட்டுக்காக நான் வந்து சீக்கிரம் போய் ஆகணும்னு சொல்லி அட்டாக் பண்ண ஹீரோ அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். இந்த பொண்ணு என்ன இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினைக்க, ஹீரோவுடைய அந்த சிஸ்டம் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லுது. எனக்கு வந்து தெரியும். இந்த பொண்ணு வந்து பட்டர்ஃப்ளை எம்பரர்ஸ். இவ தான்யாவோ ராஜ்யத்தை சேர்ந்தவ. இந்த பொண்ண பத்தின ஒரு ரூமர் வந்து இருக்கு. இவங்க அப்பா பார்பேரியன் லார்டு. இவங்க அம்மா வந்து பட்டர்ஃப்ளை லார்டு. இந்த பொண்ணு பிறந்ததே ஒரு எக்ஸ்ட்ரானரியான பொண்ணு. தான்யாவோ டிவைன் பார்பேரியன் கான்ஸ்டிடியூஷன வந்து பண்றா. அன்பேரலர்டு ஸ்ட்ரென்த் அப்புறம் இன்வின்சிபிள் ஃபிளாஸ் அடிஷனலா இந்த பொண்ணுக்கு போர்கள்ல எந்த ஒரு வழியுமே தெரியாது. ஹீரோவ அந்த பொண்ணு ஒரு ஒத்து விட ஹீரோ அந்த பொண்ணுடைய கால பிடிச்சு தூக்கி வந்து எறிஞ்சிடுறான். ஓ பிரிமோடியல் கார்டு கான்ஸ்டிடியூஷனா அதெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணாதுன்னு அந்த பொண்ணு பார்த்து சிரிச்சுட்டு ஒரு இல்லூஷன் வந்து உருவாக்குறான். அந்த பொண்ணோட உருவம் மாதிரியே நிறைய உருவத்தை ஹீரோ சுத்தி நிப்பாட்டுறான். ஓ இல்லூஷனரியா இதெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணாது. நீலாம் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ரத்தத்த குடிக்கணும்னு சொல்லி சிஸ்டம் வந்து ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருக்கும். இந்த எபிசோட்லயே வந்து சிஸ்டம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லியிருக்கும். நீங்க அத பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். சரி நம்ம அப்ப ரத்தத்த குடிப்போம்ன்னு சொல்லி அந்த பொண்ணும் மேல பாஞ்சு ஹீரோ வந்து ரத்தத்த குடிக்க ஆரம்பிக்கிறான். ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஹியூமனே என்ன வந்து அவமானப்படுத்துவேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் இங்க இருந்து குடிச்சிட்டு கிளம்பிறேன்னு ஹீரோ சொல்ல ஹீரோ கன்னத்திலே ஒரு அப்ப ஹீரோ வந்து அந்த பொண்ணுடைய 2 கால்களுக்கு இடையில போய் விழுந்துடுறான். இத பார்க்க உண்மைக்குமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 கால்களுக்கு இடையில படுத்துக்கிட்டு ஹீரோ சொல்ல வாய மூடுறான்னு சொல்லி இந்த பொண்ணு அட்டாக் பண்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.